உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிறையவே கேட்டிருக்கேன். ஸோ இந்த தடவை கேட்டே ஆகணும். என்னடா கேட்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஸோ அதனால உங்களோட விஷஸ் கண்டிப்பா எனக்கு தேவை. விஷ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டே எனக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணனுக்கு பிடிச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். நான் கூட போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சூரியனா 41 ஷூட்டிங் போட்டாங்க. ஸோ வணங்கான் பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அந்த ஒரு படம் ட்ராப் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஒரு பயனா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அது மட்டும் இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா வந்து சூரியனா 44ஓட டைரக்டர் யாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. சூப்பராக இந்த ஒரு காம்போவில் படம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணோட அடுத்தோட படத்தோட டைரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. ஆனால் படம் தான் பார்த்தீங்கன்னா வர மாட்டுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, அதுவும் எனக்கு புரியுது. இப்போ வந்து கங்குவா படம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்கறத விட அந்த டீசர்லாம், அது டீசரே கிடையாதாங்க. அதுவும் அமேசான் பிரைமுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பண்ணாங்களாம். அதுவே இந்த அளவுக்கு வேற மாதிரி இருக்குன்னா அப்போ உண்மையான டீசர் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அது சும்மா வாங்க, அப்போ டீசர் இன்னும் இருக்கு. அது இல்லாமல் அந்த டீசரை பற்றி ஹாலிவுட் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ஷன்லாம் பண்ணி அந்த முதல்ல உண்மையாலேவா சிஜியா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரியலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் அவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவாரான்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கங்குவா படம் நம்ம சொல்லவே தேவையில்லைங்க, வேற மாதிரி வரும் கண்டிப்பாக. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து சூரியனா 43 வந்து இந்த புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது டிராப் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருந்தாரு. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வாடிவாசல் நம்ம நினச்சிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா வந்து வெற்றிமாறன் நம்ம அண்ணன் அது சில பல கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுவும் எதுவுமே கிடையாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெற்றிமாறன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை இருக்கு போல. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாரும் தமிழ்ல பார்த்துருப்பீங்க. சூரியனா 44 பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இதில் வந்து 2D என்டர்டைன்மெண்ட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பெஞ்சும் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க, போஸ்டர் பார்த்துருப்பீங்க. 2D என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூர்யா 44 அந்த ஒரு டைட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லோகோவே உண்மையிலே செமையாகவே இருக்குது அந்த ஃபாண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் விட்டு அம்பு பாயிற மாதிரி இந்த மரத்தில் ஷேப் வந்து பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நெருப்பு எரியிற மாதிரி கார்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சுப்ராஜ் படம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை தாங்க, லவ் லாஃபர் வார். அதாவது காதல் சிரிப்பு வார், தமிழில் சொல்ல போனால் ஒரு போர். ஸோ நம்ம கார்த்தி சுப்ராஜ் அவர்கள் அவரோட படம்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு கேங்ஸ்டர் படம் எப்படி எடுப்பாருன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்ல. அவர் ப்ரீவியஸ் படம் எனக்கு அந்த ஜிகிர்தண்டா XX எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன், என்னடா எப்படா முடியும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கனெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் அவர்கள். படம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட அந்த லைட்டிங், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே செமையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சந்தோஷ் நாராயண் அவர்களும் கம்போஸ் பண்ணால் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் தெருக்கி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கார்த்தி சுப்ராஜ் அவர்களுக்கும். ஏன்னா காதல் சிரிப்பு போர் அப்படின்னு அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஒரு கேங்ஸ்டர் படம் நம்ம அண்ணன் கூட. நம்ம கார்த்தி சுப்ராஜ் அவர்களும் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து சூரியனை வச்சு ஒரு படம் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி எடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னாரு. ஸோ இதை பார்த்தா அப்படி தெரில. இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஒரு கேங்ஸ்டர், அதான் சொல்லிட்டாங்க, காதல் சிரிப்பு போர். ஸோ 3மே கலந்தா மாதிரி கார்த்தி சுப்ராஜ் அவர்கள் கொடுக்க போறாரு. அதுவும் நம்ம அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் இதுவரையும் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்துருந்து தான் பார்க்கணும். போஸ்டரே அட்டகாசமாக வேற லெவலில் இருக்குது. பின்னாடி கார்லாம் நெருப்புட்டு எரியுது. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து எதாவது தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா இதே பயங்கரமாக இருக்குதுங்க. பொறுத்துருந்து தான் பார்ப்போம். சூரியனா 44 நம்ம கார்த்தி சுப்ராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ வேற லெவலில் ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதை தாண்டி
செம சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம்.